உருளை பார்க்கணும். என்ன பார்க்குறோம்? உருளை. உருளை எப்படி இருக்கும்னா இப்படி தான் உருளை இருக்கும். சரியா? அதே நம்மளுக்கு மேக்ஸ் கிட் பாக்ஸில் குட்டியாக அழகாக கொடுத்துருப்பாங்க. இது உருளை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன பொருளுக்கு சொல்லி பார்க்கலாம். என்னென்னக்குது? டம்ளரு, அப்புறம் வாட்டர் கேன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய. இதுவும் வந்து என்ன வடிவம்? உருளை. உருளையான வடிவம் எல்லாத்தையும் உருட்டு விட்டா என்ன ஆகும்? ஓடும், உருண்டுன்னு போகும். என்ன ஆகும்? உருண்டுன்னு போகும். சரி, இப்போ நம்ம உருளையின் பண்புகளை பார்க்கலாம். உருளையின் பண்புகளை பார்க்கலாம். முதல்ல இது ஒரு முப்பரிமாண வடிவம். என்னது? இது வந்து ஒரு முப்பரிமாண வடிவம். 2 சமதளங்களை கொண்டது. 2 சமதளம்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. 2 சமதளம் இருக்கு. மொத்தத்துக்கு இருக்குதா? மொத்தம் தான் உருளை தானே, 2 பக்கம் 2 சமமாக்கும். ஒரு வலைத்தளத்தை கொண்டது. இதுதான் வலைத்தளம். இப்போ இது இருக்குது இல்லையா, இதுதான் என்ன சொல்றது? வலைத்தளம். அப்போ 2 சமதளம் ஒரு வலைதளத்தையும் கொண்டது. என்னது? உருளை. சரி, உருளைக்கு எத்தனை முகம் இருக்குது? நம்ம சதுரத்துக்கு 2 தானா? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இது ஒரு முகம், திருப்பியா இது ஒரு முகம். இந்த ஓட்டையாகுது, இது அடிச்சுட்டா இது ஒரு முகம். 2 முகம். அப்ப இது ஒரு முகம் தானே? இந்த பக்கம் பாக்குறியா இல்லையா நீ? அப்போ 3 முகம். உருளைக்கு எத்தனை முகம்? 3 முகம். இது புக்ல இல்ல, நீ ஞாபகம் வச்சுக்கோ. உருளைக்கு 1, பின்னாடி 1, 2, இது 1, 3 முகம். சரி, மேலே ஒரு விளிம்பு, கீழே ஒரு விளிம்பு, 2 விளிம்புகள். அப்போ இதுவும் புக்கில் இல்லை, நீங்களா தெரிஞ்சுக்கணும். இது புக்கில் இல்லை, மேலே ஒரு விளிம்பு. இது விளிம்பு தானே, இது இங்கே ஒரு விளிம்பு, 2 விளிம்புகள். இப்போ இது சமதளம்ன்றோம், இது சமதளம்ன்றோம். இதையும் நேராக அளந்தா இதுதான் உயரம். 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் என்ன? அது உருளையின் வலைத்தளம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இது என்ன வடிவில் இருக்குது? செவ்வகம். அப்போ இது என்ன பண்ணுறோம் நம்ம? இப்படி வச்சு இப்போ உருளை மாதிரி ஆயிட்டோன்னா இங்கே ஒரு வட்டம். இது இப்படி வச்சு ஒட்டிட்டோம்னா கீழே 1 மேலே 1 ஒட்டிட்டோம்னா இது என்னவா? இது என்ன ஆகிடும்? உருளை ஆகிடும். இதுக்கும் அப்புறம் என்ன பண்ணுவோம்? 2 சமதளங்கள் இருக்கும், ஒரு வலைதளம் இருக்கும். சரியா? அப்போ உருளையை நம்ம கட் பண்ணால் என்ன வரும்? நம்மளுக்கு 2 வட்டம் வரும், ஒரு செவ்வகம் வரும்.